ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஆன்லைன் பேக்கிங் கிளாஸில் பார்க்க போகிறது மாய்ஸ்ட் சாக்லேட் கப் கேக் எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போது மாய்ஸ்ட் சாக்லேட் கப் கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் 2 எக்கு உடச்சி எடுத்துக்கிறேன். எக்கு வந்து மீடியம் சைஸ் தான். இது வந்து இட்ஸ் அரௌண்ட் 55 grams to 60 grams வரும் ஒரு எக்கோட மெஷர்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து half a cup வந்து வெஜிடபிள் ஆயில், half a cupலேருந்து 2 tablespoon கம்மியாக எடுத்திருக்கேன், ஆல்மோஸ்ட் 120 ml. ரெண்டாவது வந்து half a cup வந்து பட்டர் மில்க். இது என்ன பட்டர் மில்க் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம பேக்கிங்க்குன்னு இருக்க பட்டர் மில்க் வேறு. ஸோ இதில் வந்து 120 ml வந்து நான் மில்க் எடுத்துகிட்டு 1 teaspoon அதில் ஒயிட் வினிகர் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 5 minutes வச்சுட்டிங்கன்னா பட்டர் மில்க் ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் நம்ம வீட்டில் செய்கிற அந்த மோர் அதெல்லாம் நினச்சிட்டு பட்டர் மில்க் பண்ணாதீங்க. பேக்கிங்கோட பட்டர் மில்க்கு டிஃப்ரென்ஸ், ஓகேங்களா? ஜஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் பட்டர் மில்க் வேணுமோ அந்த குவான்டிட்டி ஆஃப் மில்க் எடுத்து அது கூட 1 teaspoon to 2 teaspoon வினிகர் போட்டு ஒரு 5 minutes ஓரம் வச்சுட்டிங்கன்னா அது கர்டில் ஆகிடும். ஸோ அதுதான் பட்டர் மில்க் பேக்கிங்கில், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 1/3 cup கொக்கோ பவுடர். ஃபஸ்ட்டு நம்ம எக்கு, ஆயிலு ப்ளஸ் வந்து பட்டர் மில்க் போட்டு நல்லா விஸ்க் பண்ணிவிடுங்க. அந்த எதுவுமே மூணுமே செப்பரேட் பண்ணாமல் ஒன்றோட ஒன்று இன்கார்பரேட் ஆகிற மாதிரி நல்லா ஹேண்ட் விஸ்க்லேயே பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் இந்த கப் கேக் ஃபுல்லாகவே வந்து ஹேண்ட் விஸ்கில் தான் பண்ணுறேன். நல்லா சீவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் லைட் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைட் கலரில் வரும். நெக்ஸ்ட்டு chocochips 1/3 கப்பு க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்தது வந்து காஃபி வாட்டர்னால் 120 ml நான் 5 gram இன்ஸ்டன்ட் காஃபி போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இது டோட்டலாக 120 ml அண்ட் 150 gram வந்து பவுடர் சுகர். மைதா வந்து 1 கப். நீங்கள் காஃபி வந்து அந்த பண்ண முடியல, ஒன்றும் இல்லை, அது 120 ml வாட்டர் எடுத்துக்கோங்க. அது கூட 5 gram வந்து அதாவது இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் போட்டு நல்லா ஓவன்லேயோ இல்லை வந்து நார்மலாக ஸ்டவ்லேயோ வந்து பாயில் பண்ணி எடுத்துகிட்டு அதை நல்லா வந்து சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? வார்மாக யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய இன்க்ரீடியன்ட்ஸு. இது கூட நம்ம வந்து சால்ட் அண்ட் பேக்கிங் சோடா மட்டும் ஆட் பண்ண போகிறோம். பேக்கிங் சோடா 1/2 teaspoon, சால்ட் 1/4 teaspoon. இவ்வளோ தான். இது எல்லாத்தையும் நல்லா வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி ஹேண்ட் விஸ்கில் நல்லா விஸ் பண்ணிக்கோங்க, லம்ப்ஸ் இல்லாமல். இப்போ வந்து நீங்கள் இது நல்லா விஸ்க் பண்ணுறோம் இல்லையா? ஸோ ஹேண்ட் விஸ்க் வச்சு இப்போ பீட்டர் இல்லை, அதனால் கையில் பண்ணுறவங்க எல்லாமே வந்து நான் சொல்கிறேன், இன்கேஸ் உங்களுக்கு கையில் பண்ணதுக்கு கஷ்டமாக இருக்குன்றவங்க எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை எனக்கு வந்து ஹேண்ட் விஸ்க்லேயே பண்ணிக்கிறேன்றவங்களும் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா நம்மளுடைய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா கரெக்டாக மிக்ஸ் ஆகணும். அதனால் இந்த ஸ்க்ராப் பண்ணி எல்லாம் பண்ணி கிளியராக பண்ணுங்கள். சம்டைம்ஸ் அடியில் பாட்டமில் நம்ம வந்து சரியாக மிக்ஸ் பண்ணாமல் இருப்போம், ஃப்ளார் அப்படியே இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன ஆகும்னா, நம்ம சரியாக இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணலன்னா நம்மளுடைய கேக்குக்கு நடுவில் வந்து கேக் அப்படியே சங்க் ஆகும்னு சொல்லுவாங்க, அதாவது சுருங்கும், அதாவது உள்ளே வந்து அப்படியே இறங்கும். ஓகே, சென்டரில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக இதுவாக இருக்கும், குழியாக, அதுதான் சொல்லுவோம். ஸோ அதனால் இன்க்ரீடியன்ட்ஸ் ப்ராப்பராக வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ பேக்கிங் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே இன்க்ரீடியன்ட்ஸ் மெஷர் கரெக்டாக எடுக்கணும், மிக்சிங் கரெக்டாக பண்ணணும், டெம்பரேச்சர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் இருந்தால் நம்மளோட பேக்கிங் பர்ஃபெக்டாக வரும். ஸோ அதனால் இது எல்லாமே நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நீங்கள் 100% உங்களுக்கு ரிசல்ட் வரும். வெண்ணிலா டீஸ்பூன் 1 teaspoon போட்டுக்கிறேன். அதே மாதிரி பேக்கிங் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு டைம் வரல அப்படின்ட்டு இது பண்ணாதீங்க, கண்டிப்பாக வரும், திரும்ப ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சில பேர் கேட்டுட்ருக்கீங்க, அதாவது வந்து பேக்கரி ஸ்டைலில் வந்து கமர்ஷியலாக எப்படி பண்ணணும், செல்லிங் ப்ரைஸு, வெயிட்டு, அதுக்கப்புறம் சில வந்து ரெசிபீஸ் போடுங்கன்னு போடுறீங்க. கண்டிப்பாக இனிமேல் அப்கமிங் வீடியோஸில் நான் அது எல்லாமே ஒன்னாக பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ 3/4 வர அளவுக்கு இது பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இது ரொம்ப ரன்னி பேட்டர் தான், அதனால் நான் அப்படியே ஊற்றுறேன். உங்களுக்கு அப்படியே இதோட வெசலோடு ஊற்ற கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் பைப்பிங் பேக்கில் மாற்றி பண்ணிக்கோங்க, ஓகே? இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சோன்னா உங்களுடைய ஓவனை 170 degreeல மினிமம் 10 minutes வந்து ப்ரீஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த கப் கேக் எல்லாம் ஃபுல்லாக நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
இப்போ இந்த கேக் பேட்டரை 170 டிகிரி ப்ரீ ஹீட்டட் ஓவனில் 25 மினிட்ஸ் நான் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுடைய கப் கேக் ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் கம்ப்ளீட்டாக கூல் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் பிளேட்டரில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்னோடய கப் கேக்கெல்லாம் நான் வந்து பிளேட்டரில் ரெடி பண்ணிவிட்டேன். இன்கேஸ் இதுக்கு மேலே நீங்கள் ஐசிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங்கோ இல்லை வந்து விப்டு க்ரீம் ஃப்ராஸ்டிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த இது வந்து கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகணும், அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும் நீங்கள். பிகாஸ் இல்லைனா இது வார்மாக இருந்ததுன்னா நம்ம மேலே பண்ணுற ஃப்ராஸ்டிங் மெல்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். ஸோ கப் கேக் பிகினர்ஸை நான் இப்போ தான் ட்ரை பண்ண போகிறேன்றவங்க ஃபஸ்ட்டு வந்து கேக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபில்லிங்ஸ் போங்க, அதுக்கப்புறம் ஃப்ராஸ்டிங்கு, இந்த மாதிரி நம்ம போகலாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டேன்னு. இது ரொம்ப வந்து குழந்தைங்களுக்குன்னு இல்லை, பெரியவங்க கூட சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த மாய்ஸ்ட் சாக்லேட் கேக்கு. உள்ளே வந்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப மாய்ஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒரே ஒரு கப் கேக் வந்து கட் பண்ணி காட்டுறேன், ஜஸ்ட்டு இது பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இன்னும் வந்து கொஞ்சம் வார்மாக தான் இருக்குது, பட் நான் பிளேட்டரில் வைக்கிறதுனால நான் அப்படியே எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ இது பண்ணுறேன் பாருங்கள், உள்ளே பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக இந்த இன்னும் ரூம் டெம்பரேச்சரே வரல. ஸோ ஆனால் எப்படி இருக்குது பாருங்கள், உள்ளே பார்க்கும்போது நல்லா மாய்ஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்ட்டு நல்லாவும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ நான் டார்க் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால என்னோடய கப் கேக் டார்க்காக வருது. இன்கேஸ் நீங்கள் வந்து லைட் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா லைட்டாக வரும். அதுதான் வந்து மெயினான டிஃப்ரென்ஸ் நம்ம கலர்ஸ் இந்த சாக்லேட் கேக் கலர்ஸில். மற்றபடி மாய்ஸ்ட்டுக்கு வேறு மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸு, நம்ம ரெகுலர் சாக்லேட் கப் கேக் வேறு மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் வரும், பட்டர் யூஸ் பண்ணி பண்ணலாம். இது எல்லாமே அப்கமிங் கிளாஸ் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். நான் கிளாஸஸ் போட்டால் மட்டும் போதாது, நீங்களும் ட்ரை பண்ணி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாருக்காச்சும் வந்து இந்த மாதிரி பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, வெளியில் போய் ஆனால் படிக்க முடியலன்றவங்களுக்குலாம் என்னோடய சேனல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சீக்கிரம் நீங்களும் கற்றுக்கிட்டு ஹோம் பேக்கராகி ஹோம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.